ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பார்ட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி சூஸ்பெரி. இது எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நெய் பிஸ்கட், அப்புறமா மைதா பிஸ்கட் இப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரும்பாலும் பேக்கரிகளில் வந்து அதிகமாக கிடைக்கும். நான் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா பெட்டி கடைகள்லையும் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு மைல்டான ஸ்வீட்னஸோட அப்படியே நல்லா கிறிஸ்பியாக வாயில் போட்டதும் கரையிற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இதை இன்றைக்கி அப்படியே பர்ஃபெக்டாக அதே மாதிரி நம்ம வந்து வீட்டிலையே அவன் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது செய்ய தேவையான பொருள் எல்லாத்தையுமே அளக்கிறதுக்காக மெஷர்மெண்ட்க்கு உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு சின்ன கப் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் தான் எல்லாத்தையுமே அளந்து போடணும். இப்போ வந்து நான் இந்த ஒரு சின்ன கப் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. கூடவே ஃப்ளேவருக்கு ஒரு 2 ஏலக்காவும் சேர்த்து போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த சர்க்கரை ஃபுல்லாக நம்ம வந்து அப்படியே சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம அளந்தோம் பார்த்தீங்களா, அதே கப்புக்கு திரும்பவும் வந்து பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் 2 கப் அளந்துக்கோங்க. அதுதான் வந்து மெஷர்மெண்ட். அதாவது சர்க்கரையை பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து 2 கப் அளந்து போடணும். இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் சர்க்கரை அளந்தீங்க பார்த்தீங்களா, அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு நெய் வந்து ஊற்றிக்கோங்க. நெய் வந்து ரொம்ப கெட்டியாக வேண்டாம், ஓரளவு கொஞ்சம் உருகி இருந்தால் போதும். கூடவே வந்து நம்ம பவுட்ரு பண்ண சர்க்கரையிலேருந்து 2 கப் அளவுக்கு அளந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த நெய்யோட சர்க்கரை சேர்ந்து கரைஞ்சி ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரும். அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணணும். கூடவே ஃப்ளேவருக்கு நான் வந்து ஒரு 4 ட்ராப் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வந்து இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஒரு 4 ட்ராப் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு வந்து நீங்கள் சர்க்கரையும் நெய்யும் அளந்த அதே கப்புக்கு 2.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு ரொம்ப கம்மியாக பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கையால் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா கையால் அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இது கூட நீங்கள் வந்து வேறு தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு மாவு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து நான் நல்லா கலந்துட்டேன். இப்போ கடைசியாக மாவு இந்த மாதிரி கையில் நீங்கள் வந்து எடுத்து பிடிச்சிங்க அப்படின்னா நல்லா பிடிக்க வரணும். இதுதான் வந்து கரெக்டான பக்குவம். இப்போ அதை வந்து நீங்கள் உதுத்து விட்டீங்க அப்படின்னா உதிர்ந்துடணும். ரொம்ப மாவு கலகலன்னு இல்லாமல் அழகாக உதிரணும். அதுதான் வந்து கரெக்டான பக்குவம். இப்போ உங்ககிட்ட வந்து குக்கி கட்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வச்சு நல்லா ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி உருண்டையாக கையில் வச்சு உருட்டிட்டு லைட்டாக அதை ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. ஆக்கிட்டு உங்கள் விரலில் அதை எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி அப்படியே ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் லைட்டாக ரோல் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து கிராக் விழாது. அதே மாதிரி நல்லா ஈவனாக இருக்கும். ஸோ ரொம்ப தின்னாக பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பிளேட்டில் வந்து நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு அதில் வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ இதை வந்து ஒன்றுக்கொன்று பக்கத்தில் வைக்காமல் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு மேலே நடுவில் வந்து நீங்கள் வந்து பாதாம், பிஸ்தா இல்லைனா முந்திரி பருப்பு இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே வைக்க போகிறதில்ல. பெட்டி கடைகளில் கிடைக்கிற சூஸ்பெரியில் பார்த்தீங்கன்னா நடுவில் ரெட் ஃபுட் கலர் தொட்டு அப்படியே ஒரு டாட் மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படி தான் நான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய பாத்திரம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு கடாய் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு முதல்ல அதில் வந்து உள்ள ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், இந்த சூஸ்பெரி வைக்கிறதுக்கு முன்னால் அதை மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம அவனை எப்படி ப்ரீஹீட் பண்ணுவோமோ அதே மாதிரி ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி நான் வந்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இது உள்ள நம்ம ரெடி பண்ணி வச்ச சூஸ்பெரி பிளேட்டை வந்து வச்சுருங்க. இப்போ இதை மூடிட்டு இந்த மூடிக்கு மேலே
ஏதாச்சும் வெயிட்டாக இந்த மாதிரி ஒரு இடிக்கல் இல்லைனா ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள் 20 நிமிஷம் கழித்து நான் மூடியை திறந்துருக்கேன். நம்மளோட சூஸ்பெரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் அதோட கலர் மாறாமல் இந்த மாதிரி நல்லா வெள்ளை கலரில் இருக்கணும். இந்த 20 நிமிஷத்தை தாண்டி நீங்கள் பேக் பண்ண வேண்டாம். இந்த 20 நிமிஷத்துலேயே உங்களுக்கு குக் ஆயிரும். மேலே லைட்டாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆறிடுச்சு அப்படின்னா அதுவும் நல்லா செட் ஆயிரும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் லைட்டாக கொஞ்சமாக ஃபுட் கலர் தொட்டு வச்சுக்க போகிறேன். இது ஆப்ஷனல். நான் சொன்ன மாதிரி நீங்கள் முந்திரி பருப்பு இல்லை பாதாம் பிஸ்தா கூட வச்சுக்கலாம். ஸோ ஃபுட் கலரை லைட்டாக தண்ணியில் கலந்துட்டு சின்ன சின்ன டாட் மாதிரி வச்சுக்கலாம். கையில் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது. இப்போ இதை நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நான் உடைக்கிறதுக்கு முன்னாலே அழகாக அது உடஞ்சி வருது. அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் சொன்ன மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.